சிவாஜி திரைப்படத்தில் ஒரு வசனம் உண்டு. பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. தற்போதைய சூழலில் இந்த வசனம் பக்காவாக பொருந்தக்கூடிய அணி என்றால் அது மும்பை இந்தியன்ஸ். தொடரின் ஆரம்பத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக தோற்று இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் வெகுண்டு எழும் திறன் அவர்களுக்கு இருந்தது. இதன் காரணமாகவே எதிரணி எப்போதும் அவர்களை அச்சத்துடனே அணுகியது. நீங்கள் நினைத்து பாருங்கள், எப்போதும் வெடிக்கக்கூடிய ரோஹித் சர்மா, அச்சம் என்பதற்கு பெயரே தெரியாத சூரியகுமார் யாதவ், தேவைப்படும் போதெல்லாம் விக்கெட் எடுத்து கொடுக்கும் பும்ரா, எதிரணியை கலங்கடிக்கும் போல்ட், சுழலில் சுக்கு நூறாக்கும் சாட்னர் என அணியில் இருக்கும் அனைவரும் மேட்ச் வின்னர்களாக இருக்கும் சமயத்தில் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவிற்கு என்ன கவலை இருக்க போகிறது? தொடரின் பாதியில் ஒரு அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலிருந்து இரண்டாம் பாதியில் 6 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைவது எல்லாம் நடக்கின்ற கதையா? ஆனால் அதை செய்து காட்டக்கூடிய ஒரு அணி என்றால் அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். அணியின் ஒவ்வொரு வீரரும் இன்ச் பை இன்ச்சாக வெற்றிகளை செதுக்கி இருக்கின்றனர். சீசனின் முதல் 4 போட்டிகளில் காயம் காரணமாக பும்ரா விளையாடவில்லை. மும்பை அணியின் பந்துவீச்சு துறை கண்ணா பின்னாவென இருந்தது. பவர் பிளே பவுலரான தீபக் சாகர் டெத் ஓவர்களை போட்டார். பேட்டிங் கேப்டன்சி தாண்டி பந்து வீச்சிலும் பங்களிக்க வேண்டிய தேவை ஹர்திக்கிற்கு எழுந்தது. ஹர்திக் திறன் மிக்கவர்தான், விக்கெட்டுகளையும் அதிவேகமாகவே எடுத்திருந்தார். ஆனால் வேலைப்பழு என்ற ஒன்று இருக்கிறதே. விளைவு டெத் ஓவர் எக்கானமி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்திருந்தது. 4 போட்டிகளுக்கு பிறகே பும்ரா வந்தார். காயம் அவருக்கு புதிதல்ல. ஆனாலும் அணியின் தொடர் தோல்விகள் அவர் முழு வீச்சில் செயல்பட வேண்டிய கட்டாயத்தினை ஏற்படுத்தி இருந்தது. ஆரம்பத்தில் சில போட்டிகளில் கஷ்டப்பட்டார் என்றாலும் ஒவ்வொரு போட்டியிலும் கியர் அடுத்த கட்டத்திற்கு மாறிக்கொண்டே இருந்தது. பும்ராவும் போல்ட்டும் இணைந்து டெத் ஓவர் எக்கானமியை 11 9 குறைத்தனர். அது மட்டுமின்றி பும்ராவின் வருகை பந்து வீச்சாளர்களை அவர்களது துறையில் கவனம் செலுத்த உதவியது. தீபக் சாகர், போல்ட் இருவரும் பவர் பிளேவில் ஆதிக்கம் செலுத்தினர். 2025 ஐபிஎல் தொடரில் ஓபனிங் பந்து வீச்சாளர்களை மாற்றாத ஒரு அணி என்றால் அது மும்பை இந்தியன்ஸ் தான். எலிமினேட்டர் போட்டியில் கூட காயம் காரணமாகவே சாகர் ஆடவில்லை. டெத் ஓவர்கள் அனுபவம் வாய்ந்த பும்ரா மற்றும் போல்ட் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. மிடில் ஓவர்களுக்கு இருக்கவே இருக்கிறார் மிச்சல் சாண்ட்னர். நீங்கள் அவரை தந்திரக்காரர் என்றாலும் சரி, அனுபவம் மிக்கவர் என்றாலும் சரி, நான் அவரை தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அண்ட் அண்டர் யூட்டிலைஸ்டு என்கிறேன். உதாரணத்திற்கு டெல்லிக்கு எதிரான போட்டியை சொல்லலாம். 11 ரன்களை மட்டும் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 16 டாட் பந்துகள். வான்கடை மைதானத்தில் இத்தனை சிறப்பாக செயல்பட்ட சுழற்பந்து வீச்சாளர் என்றால் அது சாட்னர் தான். தற்போதைய சூழலில் மற்ற எந்த இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் என்றாலும் சாட்னர் அவருக்கு ஒரு படி மேலானவர். சிஎஸ்கே அணியிலும் சாட்னர் ஆடி இருக்கிறார். பிளேயர்களின் திறன்களை கண்டெடுப்பதில் வல்லமை கொண்டவரான தோனி சாட்னர் விஷயத்தில் எப்படி தவறினார் என்பது $1 மில்லியன் கேள்வி. இடதுகை பேட்ஸ்மேன் என்றால் வில் ஜாக்ஸ் வந்து விடுவார். கண்டெடுத்த முத்துகளாக அஸ்வினி குமாரும் விக்னேஷ் புத்தூரும் இருந்தனர். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அணியின் பந்துவீச்சு அதிவேகமாக, அதே சமயத்தில் அதிசிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு என்ஜினாக இருக்கிறது. சாகர், பும்ரா, போல்ட், ஹர்திக், சாட்னர் இவர்களே அணியின் பிரதான பந்து வீச்சாளர்கள். இவர்களில் யாருடைய எக்கானமியும் 10 தாண்டவில்லை என்பது எத்தனை சிறப்பாக இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. அடுத்தது மும்பை அணியின் பேட்டிங். ஆரம்பத்தில் ரோஹித்தின் மேல் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தன. அவரது ரன்கள் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகளை ஒத்திருந்ததாக கிண்டல்களும் செய்யப்பட்டன. ஆனால் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் என்பதை ரோஹித் நிரூபித்திருக்கிறார். இதுவரை 4 அரை சதங்கள். அணியின் 2வது அதிகபட்ச ரன் ஸ்கோரர். ரோஹித் ஆரம்பத்தில் ரன்களை அடிக்க சிரமப்பட்ட போதெல்லாம் அணியின் அழுத்தத்தையும் ரோஹித்தின் அழுத்தத்தையும் ஒரு சேர குறைத்தவர் ரிக்கல்டன். அவரும் ஆரம்பத்தில் தடுமாறினார் என்றாலும் கூட பவர் பிளேவில் எவ்வளவு அதிகமாக ரன்களை சேர்க்க முடியுமோ அத்துணை விரைவாக ரன்களை சேர்த்து கொடுத்தார். இப்போது பேர்ஸ்டோ அந்த பாத்திரத்தை இன்னும் அதிரடியாக மேற்கொண்டிருக்கிறார். அடுத்தது சூரியகுமார் யாதவ். இதற்கு முன்பு நாம் பார்த்த சூரியகுமாருக்கும் இப்போது நாம் பார்க்கும் சூரியகுமாருக்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. அவர் இறங்கினாலே ஆரம்பத்திலிருந்து அதிரடி இருக்கும். அவரது இன்னிங்ஸில் சிக்ஸர்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இந்த சீசனில் அதிரடியை குறைத்து நிதானத்தை கை கொண்டுள்ளார். உதாரணத்திற்கு டெல்லிக்கு எதிரான போட்டியை சொல்லலாம். ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை பறிகொடுத்து அணி தத்தளித்துக் கொண்டிருந்தது. சூரியகுமார் தவிர பேட்டிங்கிற்கு வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாம் தடுமாறி கொண்டிருந்தனர். முதல் 20 பந்துகளுக்கு பந்துக்கு 1 ரன் என ஆடிக்கொண்டிருந்த அவர் இறுதி கட்டத்தில், அதாவது தேவையான நேரத்தில் அதிரடியாக ஆடி 73 ரன்களை குவித்தார். இம்மாதிரி தொடர் முழுவதிலும் இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றுள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங் லைனப்பில் திலக் வர்மா மட்டுமே தடுமாறியுள்ளார். அவர் உச்சகட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்தியது 3ஆம் இடத்தில் ஆடும்போது. இந்த தொடரில் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் ஆடியுள்ளார். வில் ஜாக்ஸை வேறு 3ஆம் இடத்தில் களமிறக்கி சோதித்து பார்த்திருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. திலக்கின் ஃபார்ம் அவுட்டுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற பார்வையும் உள்ளது. அதே சமயத்தில் சூரியகுமார் மாதிரியான பேட்டர் அதிகமான பந்துகளை ஆட வேண்டும் என சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் திலக்கும் சூர்யாவும் இணைந்து சில போட்டிகளில் வெற்றியை தேடி தந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக நாம் குறிப்பிடப்பட வேண்டிய நபர் நமந்தர். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களே
எப்போதும் விவாதிக்கப்படும் நபர்களாக இருந்துள்ளார்கள். இதை சந்திரபால் காலத்திலிருந்தே நாம் பார்த்து வருகிறோம். இந்த சீசனிலும் சசாங்க் சிங், நமன்தீர் போன்ற வீரர்கள் அதிகம் பேசப்படாமல் போயிருக்கின்றனர். மிக முக்கியமாக நமன்தீர் பொலார்டுக்கு மாற்றான வீரராக கண்டெடுக்கப்பட்டு இறுதி ஓவர்களை மேக்சிமைஸ் செய்வதற்காகவே தயார் செய்யப்பட்டவர். சுருக்கமாக டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ஹர்திக்கிற்கு முன்னால் நமன்தீரை அனுப்பலாம் என்கிற அளவுக்கு விவாதம் எழுந்துள்ளது. ஏனெனில் ஹர்திக் அவரது ஆரம்ப கட்டங்களில் பெரும்பாலும் டெத் ஓவர்களில் பேட்டிங் செய்யக்கூடிய நபராக இருந்தார். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக ஆன பின் மிடில் ஓவர் பேட்ஸ்மேனாக புதிய பாத்திரத்தை ஏற்றார். மும்பை அணிக்கு வந்த பின்னும் அதுவே தொடர்கிறது. இதன் காரணமாக டெத் ஓவர்களில் அவரது சிக்ஸர் அடிக்கும் திறன் குறைந்துள்ளதாக ஒரு பார்வை உள்ளது. இந்த சீசனில் பிளே ஆஃப்க்கு முன் ஹர்திக் 7 போட்டிகளில் டெத் ஓவர்களை ஆடியிருக்கிறார். 39 பந்துகளை எதிர்கொண்டுள்ள அவர் 11 பவுண்டரிகளை அடித்திருந்தாலும் 5 முறை விக்கெட்டுகளை பறிகொடுத்துள்ளார். இறுதி ஓவர்களில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவரது சராசரி 15ஆகவே உள்ளது. கடந்த 3 சீசன்களில் டெத் ஓவர்களில் ஹர்திக்கின் சராசரி 172.31. அதில் 23 பவுண்டரிகளையும் 16 சிக்ஸர்களையும் அடித்திருந்தாலும் 12 முறை ஆட்டம் இழந்துள்ளார். ஆனால் சசாங்க் சிங்கின் சராசரி 212.31. 23 பவுண்டரிகளை அடித்து 17 சிக்ஸர்களை விளாசியுள்ளார். இந்த இடத்தில்தான் நமன்தீர் அதிக பந்துகளை எதிர்கொள்ளும் சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற பார்வை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த சீசன் அபாரமான ஒன்று. தேவைப்படும் நேரத்தில் எதிரணியை சுக்குநூறாக்கும் திறன் கொண்டது. அடுத்த சுற்றில் மும்பை அணி பஞ்சாபை எதிர்கொள்கிறது. பேட்டிங்கில் சமமான அணி என்றாலும் கூட பந்து வீச்சில் ஒரு படி முன்னால் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. இதே வேகத்தில் சென்றால் 6வது கோப்பையை மும்பை பேரில் எழுத வேண்டியதுதான்.